ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் செய்தேன் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவான விலாகாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அந்த பூந்தொட்டி எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் இல்லையா. அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு ஈவினிங். அதனால் அப்படியே வந்து கீழே தான் எடுத்து வச்சுருந்தேன், தரையிலலாம் ஓரத்தில் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அந்த வெள்ளையெல்லாம் அடிக்கவும் அப்படியே தரையில் ஃபுல்லுமே பட்டுருந்துச்சு. சரி, காலையில் எழுந்துச்சு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஸ்டாண்டில் வந்து எல்லா பூந்தொட்டியுமே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் போல் அந்த வேலைகள்லாம் பார்த்துருந்தேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூந்தொட்டி கீழே இருந்தது எல்லாம் மேலே வந்து எடுத்து வச்சுட்டு தண்ணிலாம் நல்லா ஊற்றி அலசி விட்டுட்டு அதன் பிறகு தான் நான் வந்து குளிக்கவே போனேன். குளிக்க போயிட்டு வந்து தான் உங்களுக்கு வந்து அப்படியே வீடியோவாக கொடுக்குறேன். அதன் பிறகு வந்து ஸ்டாண்டுமே வந்து பெயின்லாம் அடிச்சிருந்தேன் இல்லையா, அதையுமே நல்லா நீட்டாக எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன பூந்தொட்டிகள்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அதையுமே அப்படியே அழகாக வந்து ஸ்டாண்டில் வந்து அடுக்கி வச்சுட்டேன். நம்ம ஒரு வேலை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த டைமிங் வந்து கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த வேலைகள்லாம் பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக வந்து டைம் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு வேலையுமே பார்த்தோம்னா நமக்கு வந்து பெருசாக வேலை பார்க்குற அலுப்பு வந்து தெரியாது. ரொம்ப வீடு ஃபுல்லுமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரிக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்காது. ஒரு பெரிய வேலைகள்லாம் ரொம்ப அதிகபட்சமான பெரிய வேலைன்னு நினைப்போம் இல்லையா, அந்த வேலைகள்லாம் நமக்கு மைண்டு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் அந்த வேலைகள்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோணும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு அந்த வரைக்கும் வேலையெல்லாம் பார்த்துறோன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் சின்ன சின்னதாக க்ளீனிங் ஒர்க்கு அந்த மாதிரிக்கெல்லாம் பார்த்துக்கிறது கொஞ்சம் நமக்கு வேலையோட அலுப்பு வந்து அதிகமாக தெரியாமல் இருக்கும். இப்படி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா இழுத்து போட்டு எல்லா வேலையுமே பார்ப்போம். அந்த மாதிரி நேரத்துலலாம் எவ்வளோ வேலைகள் வேணுமாலும் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து சொல்லும். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் பெரிய அதிகமாக இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து விட்டுறது. அது பிறகு ஸ்டாண்ட்லலாம் எல்லா பூந்தொட்டிகளுமே எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த துளசி மாடத்துக்கிட்ட வந்து இது தீபம் வைப்போம் இல்லையா, அங்கனுக்குள்ளே சிம்பிளாக அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு அன்றைக்கி வந்து கோலம் வந்து போட்டிருந்தேன். இந்த ஸ்டென்சில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில நேரம்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கிற நேரத்துலலாம் அதில் கோலமாக வச்சு நம்ம லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா அழகாக வந்து நீட்டாக வந்து வந்துடுது. அதுவுமே எனக்கு கோலம் சிம்பிளாக போட்டு விட்டுட்டு அப்படியே துளசி மாடமே நல்லா காலையிலேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே நீட்டாக தூக்கி துளசி மாடத்துக்கு மேலே வந்து வச்சு விட்டுட்டு எப்போதும் போல் தீபம் வந்து வச்சு விட்டாச்சு. காலை நேரத்தை இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு பாசிட்டிவான நேரத்தை வந்து நம்மளுடைய நாள் முழுதுமே கொண்டுட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தீபம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். எல்லா வீடியோக்களும் நான் சொல்கிற ஒரே மெசேஜ் இதுதான். நமக்கே நிறைய மாற்றங்கள் வந்து தெரியும். நம்ம என்ன தான் தீபம் வைக்கும் பொழுது காசு பணத்தை எதிர்பார்த்து நம்ம ஒரு சில நேரங்கள்லாம் வைப்போம் இல்லையா, இந்த தேவைகள் எனக்கு வந்து பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஒரு சில நேரங்கள்லாம் தீபம் வைக்கணும் அப்படிங்கிற பொழுது அதையும் தாண்டி நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு நம்ம உடம்பு இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கும். டெய்லிக்குமே காலையில் எழுந்துச்சி சீக்கிரம் குளிச்சுட்டு நம்மளோட தீபம் வச்சு விட்டுட்டு நம்மளுடைய நாளை வந்து தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா எதுக்கும் நம்ம ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அது வந்து கடந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த காலை நேரம் தான். அது வந்து நான் இப்போ சொல்கிறேன், டெய்லிக்குமே உங்களுக்கு விலாகில் வந்து இதை சொல்கிறேன் அப்படிங்கிற பொழுது எனக்கு வந்து அது நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் உங்கள் கூட எப்போதுமே நான் வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த 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 உணர்வை வந்து பார்த்திங்கன்னா உணர்வுபூர்வமாக அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய எவ்வளோ அதோடைய எஃபெக்ட் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு நன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கிறவங்கள பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக சொல்லுவாங்க. அவங்க இந்த எழுந்திக்கிறவங்க பார்த்திங்கன்னா மெயினாக இந்த காசு பணம் அதை வந்து மெயினாக பார்க்க மாட்டாங்க. நமக்கு வந்து மன திருப்தி வந்து அதிகமாக கொடுக்குது அப்படின்னு நினச்சி தான் அந்த காலை நேரத்தை தேர்ந்தெடுத்து அவங்க எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. அதே தான் நானுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த அதிகாலை நேரம் வந்து கொடுக்குது. ஒன்றுமே நமக்கு செய்யலை, காசு பணம் எதுவுமே வரல, நம்ம டெய்லிக்குமே தீபம் வைக்கிறோம், எதுவுமே நமக்கு லைஃப்பில் வந்து நடக்கலை அப்படின்னு நினச்சாலும் கூட நம்மளுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபம் வைக்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து அதை செய்யணும்னே சொல்லும். ஏன்னா நிறைய விதமான நல்ல நல்ல சூழ்நிலைகள் ஃபுல்லுமே நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கிறது பார்த்திங்கன்னா
இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம தீபம் வைக்கும் பொழுது. அதனால தான் எல்லா விலாக்லையுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஒரு பாசிட்டிவான மெசேஜாக அந்த வந்து சொல்கிறேன். எல்லா பெண்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சி தீபம் வச்சுவிட்டு நம்மளுடைய நாளை வந்து தொடங்கி பாருங்கள். நிறைய விதமான மன சந்தோஷம் நமக்கு வந்து அதிகமாகும். நமக்கே ஒரு மாற்றம் தெரியும். பரவாயில்லையே, நம்ம லைஃப்பில் இவ்வளோ விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு மாற்றம் வந்து தெரியும். அதனால் வந்து எல்லா பெண்களுமே வந்து அதிகாலை நேரத்தில் வந்து எழுந்துச்சி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உள்ள கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்குமே சரி, வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் மனசில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. யாருக்குமே இல்லை அப்படிங்கிற பொழுது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டலாம், இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து விட மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுற வேலையாக இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனசில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளால இதை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரம் தான். தீபம் வச்ச உடனே நமக்கு இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நம்மளோட எண்ணத்தை வந்து ஆழ் மனதில் வரைக்கும் பதிய வச்சு தொடர்ந்து நம்ம பிரபஞ்சத்தை கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து கொடுக்குறது தான் அந்த பிரபஞ்சத்தோட வேலை அப்படின்னு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விதமான வேலைகளும் சரி, அது பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் நமக்கு வந்து லைஃப்பில் வந்து திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை உணர்வு பூர்வமாக அனுபவிக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலே வந்து கொஞ்சம் மாடியெல்லாம் க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தீபம்லாம் வச்சுட்டு குருவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு வச்சு விட்டு அந்த அணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பிங்ஸாக கொடுத்துருப்பேன். அழகாக வந்து அது வந்து நெல்லை வந்து கொறிச்சு கொறிச்சு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரிக்க எனக்கு ஒரு ஆசை. அது வந்து கிட்ட போனோம்னா பயந்து வந்து ஓடிடும். அதே மாதிரி நான் தீபம் வச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பசி வந்துருச்சுன்னா ஒரு 6 மணிக்கு மேலெல்லாம் சத்தம் வந்து கீச்சு கீச்சுன்னு போட ஆரம்பிச்சிடும். அந்த சத்தத்துக்காகவே கொண்டு போய் ஏதாச்சும் வச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு சரி மாடிக்கு தான் வரமே, அதோட வந்து கையோட அந்த வேலைகள்லாம் பார்த்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணேன். கொஞ்சம் கார்டனிங்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு எஃபர்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்குமே அப்பப்போ பார்த்துக்கணும். அப்போ தான் பெரிய அளவில் நமக்கு வந்து கஜ கஜன்னு இருக்கிற மாதிரி தெரியாது. சரி வேலைகள்லாம் முடிச்சிட்டோம், நல்லா க்ளீனாக இருக்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதத்தில் 1 டைமாவது மாடியில் உள்ள இந்த புல்லுலாம் வேஸ்ட்டு திங்ஸ் இந்த மாதிரிலாம் எல்லாமே எடுத்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா கூட்டி விட்டுறது. அப்படி இருக்கும் பொழுது வேலைகள் நம்ம கொஞ்சம் இடையில நம்ம அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப பெரிய அளவில் குப்பைகள் எதுவுமே சேராது. நமக்குமே அந்த செடிகள் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதிகபட்சமாக குப்பைகள்லாம் சேராமல் இருக்கிற அளவுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றிட்டு அந்த செவுத்துலையுமே வந்து நல்லா தண்ணியுமே நல்லா அடிச்சு விட்டேன். ஏன்னா வந்து இந்த ஒயிட் வாஷ் இருக்கு இல்லையா, இந்த சுண்ணாம்பு வந்து நம்ம வீட்டில் நிறையா வந்து இருக்குது. அது ஃபுல்லுமே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஈவினிங் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அதை அடித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த செவுத்தையுமே நல்லா விளக்கமாற்ற வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியுமே நல்லா ஃபுல்லுமே அடிச்சு விட்டுட்டு அப்படியே க்ரோ பேக்கில் இருக்க செடிகளுக்குமே வந்து வச்சு விட்டுட்டேன். இந்த விதை வந்து போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்து அவரை விதை மட்டும்தான் வந்து வளர்ந்துருக்கு. அப்புறம் மற்ற க்ரோ பேக்லலாம் கொஞ்சம் எனக்கு துளசி செடி வச்சேன். கொஞ்சம் கேப்பில் இடத்துலலாம் கொஞ்சம் செடிகளுமே வச்சுட்டேன். விதை வந்தால் வரட்டும், அப்படி இல்லைனா இது வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வச்சு விட்டுட்டு மாடியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே வந்து கீழே வந்து வந்தாச்சு. தம்பி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஊற்றலான்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லெண்ணெய் ஊற்றி பார்த்திங்கன்னா அதுவுமே தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் பெரியவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு என்னோடய பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு கை வைத்தியம் தான் இது. என்னென்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லெண்ணெய் மரச்செக்கு இருக்கு இல்லையா, அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணணும். மரச்செக்கு எண்ணெய் அதனு கூட கொஞ்சமாக பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டுக்கிட்டு காஞ்ச மிளகாய் அப்படியே கிள்ளி போட்டுக்கிட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து போட்டு நல்லா வந்து எண்ணெய் வந்து காய வைக்கணும். முருகுற அளவுக்கு அந்த பூண்டு காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா முருகுற அளவுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெயை நல்லா காய வச்சு நல்லா சூடு ஆறின பிறகு இளஞ்சூடாக இருக்கும் இல்லையா, கையில் வந்து படும்போது லைட்டாக சூடு தெரியும்ல, அந்த நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து தேய்ச்சி விட்டுட்டு குளிக்க ஊற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கண் எரிச்சல், கண் சூடு இந்த மாதிரிக்க எதுவாக இருந்தாலும் சரி, நீர்க்கடுப்பு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே வந்து சரியாயிரும். நானுமே வந்து மாதத்தில் ஒரு 2 டைமாவது இந்த எண்ணெய் வந்து எடுத்துப்பேன். ஏன்னா மொபைல் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, கேமரான்னு சொல்லிட்டு நாள் முழுக்க நம்ம அதிகமாக இந்த மொபைலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த எண்ணெய் மாதத்தில் ஒரு 2 டைமாவது நான் வந்து கண்டிப்பாக
எடுத்துப்பேன். அதே மாதிரிக்கு என்னோடய குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது பார்த்திங்கன்னா குளிக்க அவங்களுக்கு தான் நான் தான் ஊற்றுவேன். ஒரு 3 மாதம் இருக்கும்போதெல்லாம் எங்கள் பாட்டி வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க குளிக்க எப்படி ஊற்றுறேன்னா. அந்த டைமில் கூட எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தலைக்கு வந்து தேய்ப்பாங்க. நான் வந்து அதிகமாக இந்த எண்ணெயெல்லாம் தேய்க்க மாட்டேன். ஏன்னா கண்ணில் பட்டா எரிச்சல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மிளகாலாம் கிள்ளி போடும்போது நிறைய டைம் வந்து கேட்டிருக்கேன். மிளகாலாம் போடுறீங்களே கண்ணில் எரியாதான்னு சொல்லிட்டு. நான் உங்களெல்லாம் பெற்று வளர்த்து இவ்வளவு ஆளாக்கி விட்ருக்குறேன், எனக்கு தெரியாதா என்னன்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் அதெல்லாம் சேர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா உடல் சூட்டெல்லாம் வந்து தடிங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அதனால இந்த எண்ணெய் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வயசாச்சு, தம்பிக்கு ஒரு 3.5 வயசு ஆச்சுங்கிற பொழுது தாராளமாக நம்ம வந்து அந்த எண்ணெயை வந்து நம்ம தலைக்கு தேய்க்கும்போது அந்த பூண்டு காஞ்ச மிளகாலாம் இருக்கு இல்லையா, அது நல்லா வந்து புழிஞ்சு விட்டுக்கணும். புழிஞ்சு விட்டு டஸ்ட்பினில் போட்டுருங்க. நல்லா முறுமுறுன்னு தான் இருக்கும், டஸ்ட்பினில் வந்து போட்டுருங்க. இல்லைன்னா அதே அப்படி வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சிட்டு லைட்டாக தலையில் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். நான் அதிகமாக என்ன பண்ணுவேன்னா புழிஞ்சிட்டு அப்படியே தலையில் வந்து தேய்ச்சிட்டு தான் சாரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் டஸ்ட்பினில் வந்து போடுவேன். அதே மாதிரிக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சாம்பிராணி தூபம் காட்டுவோம் இல்லையா, காட்டும் பொழுது அந்த பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு நம்ம வந்து சமையலுக்கெல்லாம் உரிக்கும் பொழுது தோலை வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஈரம் இல்லாமல் எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாம்பிராணி வந்து நீங்கள் போடுவீங்க இல்லையா, தூபக்கல்ல தான் போடுவோம். நம்ம கொட்டங்கஞ்சி எரிச்சோ இல்லைன்னா கட்டி அந்த நெருப்பு கட்டி எடுத்து தான் நம்ம வந்து போடுவோம். அந்த நேரத்தில் அந்த உரித்து வச்ச பூண்டு தோலை வந்து அந்த சாம்பிராணி தூபம் போடும்பொழுது நீங்கள் பூண்டு தோலையுமே போட்டு குழந்தைங்களுக்கு வந்து தலைக்கு காமிச்சிங்கன்னா தலையில் வந்து நீர் கோர்க்காது. அந்த சின்ன பிள்ளைல பேன்லாம் பிடிக்கும் இல்லையா, பேனெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் பாட்டி சொன்ன ஒரு விஷயம். நான் என்னோடய சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கும்பொழுது 2 பிள்ளைங்களுக்குமே அதுதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணேன். தலையில் நீர் கோர்க்கவே கோர்க்காது, சீக்கிரமாக சளி பிடிக்காது. இது வந்து நான் இன்ன வரைக்குமே கொஞ்சம் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஏன்னா இயற்கையாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் வந்து சாம்பிராணி தூபம் போடும்போது பூண்டு தோலையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சாம்பிராணி போடுங்க. பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி நம்ம கூட அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சுவாசத்தை வந்து பூண்டு தோலோட சுவாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக போடாமல் கொஞ்சமாக ஒரு 5, 6 அந்த தோல் விதை மட்டும் அப்படி போட்டு விடுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் வந்து தரை போடுறதுக்காக வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையில் தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தேன், அந்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட கடகடன்னு அவங்களுக்குமே ஊற்றி கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் பார்க்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே போடும்பொழுது நம்மளுமே கரெக்டாக இருந்து பார்க்கணும், எந்த அளவுக்கு கல்லெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேங்க் வந்து கொஞ்சம் உரசுற மாதிரி இருந்துச்சு, அதோட கரெக்டான அளவு எடுத்து அதுவுமே லைட்டாக மண்ணெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கல்லெல்லாம் போட்டு அந்த வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அதையும் பார்த்துட்டு மதியம் சமையலுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன், அப்புறம் மீன் கொஞ்சம் எடுத்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தாத்தா பாட்டி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. மீன் சரி அவங்களுக்கு குழம்பு வச்சுட்டு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரியாணி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க மீன் எடுத்துகிட்டு வர்றதுக்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதன் பிறகு தான் அவங்களுக்குலாம் வந்து சமையல்லாம் வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்க எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணியை போலலாம் வந்துருவாங்க. சரி நம்ம குழம்புலாம் தாளித்து விட்டுட்டு பிரியாணி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கிட்டு இருப்போம். அவங்க வந்ததோட அப்படியே டக்குன்னு வந்து மீனெல்லாம் போட்டுவிட்டு சிக்கனை போட்டு அப்படியே பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைகள்லாம் செஞ்சு வெட்டிட்டேன். அவங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஆட்டோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுமா வர முடியலன்னு. ஏன்னா மீன் விற்றுட்டு அதில் தான் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் எங்களுக்கு வந்து வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அத்தை. அதனால் கொஞ்சம் டைம் ஆச்சு, ஒரு 3:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதனால் பிரியாணி ரெசிப்பிலாம் அதிகமாக எடுக்கல டக்கு டக்குன்னு. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் பசி வந்துருச்சு சாப்பிடணுங்கிறதுனால டக்குன்னு வந்து ரெசிபி போடுற அளவுக்குலாம் என்னோடய சமையல் எப்போதுமே இருக்காது. ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்து செஞ்சுருவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன குக்கரில் தான், ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செஞ்சேன். இதுவுமே எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு, சாப்பாடுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதிகமாக யாருமே பிரியாணி விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சாதம் வச்சு மீன் குழம்பு வச்சுட்டு நாங்கள் வந்து பிரியாணி கொஞ்சம் ஆனியன் வந்து போட்டிருந்தோம். மதியம் சமையலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விலாக் வந்து அவ்வளோதான். விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான நான் செஞ்ச என்னுடைய வேலைகளை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்களை வந்து நல்ல ஒரு எண்ணங்களாக எண்ணுவோம். நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதாகவே நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த விலாகில் பார்க்கலாம்.